குட் மார்னிங் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சின்ன டாக்டரோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ 25 அல்லவா, ஏப்ரல் 25 அன்றைக்கி சஞ்சனாஸ் பர்த்டே. ஓகே, அதுக்காக பார்த்தீங்கன்னா காலையில் அவசரம் நைட்டு தூங்குறதுக்கு 12 மணி ஆச்சு. இந்த பலூன்லாம் ரெடி பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கே 12 மணி ஆச்சு. ஸோ சஞ்சனா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்ததும் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்ப்ரைஸ் பண்ணும்போது பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் பர்த்டே vlog. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பலூன்லாம் ஒட்டி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். சஞ்சனாவுக்கு வந்து 10வது வயசு, 9 வயசு முடிஞ்சு 10வது வயசு. அதனால் சர்ப்ரைஸிங்காக நம்ம இருக்கட்டும்ன்றதுக்காக எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தூங்கிட்டு இருக்காங்க, வரட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டு விட்றேன். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். ஓகே, இனிமேல் தான் டிஃபன்லாம் செய்யணும். இன்றைக்கி சமைக்கிறதா இல்லை ஹோட்டலில் வாங்கி தரதான்னு தெரில. பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும், நான் செஞ்சாலும் செய்வேன், இல்லை ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாலும் கொடுப்போம். பிடிச்சதை வாங்கி கொடுப்போம் மொத்தத்தில். ஓகே, சாயந்தரம் தான் கேக்லாம் கட் பண்ணுவாங்க. இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. வந்தது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். என்ன சர்ப்ரைஸுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், அங்கே இருந்த புல் மேட் இருக்கு இல்லையா பால்கனியில், அதை எடுத்து போட்டுவிட்டேன். வீடு காலையிலேருந்து க்ளீனாக தொடச்சி விட்டேன். ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க. இந்த ஸ்னோ, இந்த இது பார்ட்டி பேப்பர் உடைப்பாங்கள்ல, அதெல்லாம். யாரையும் கூப்பிடல நாங்கள். இங்கே பசங்களாம் ஊருக்கு போயிருக்காங்க. 2வது நம்மளோட ஒட்டவும் மாட்டாங்க. ஓகே, கன்னடா மாத்தாடுற குழந்தைங்க கன்னடா மாத்தாடுறவங்க கிட்ட தான் ஒட்டிப்பாங்க. ஸோ எப்போயாவது கூப்பிட்ருப்போம். அதனால் இப்போ வந்து நாங்களே செலிப்ரேட் பண்ணிக்கலான்ட்டு. ஓகே, சரி, நான் போய் சஞ்சனாவை தட்டி விட்டு ரூம்லேருந்து கதவை தட்டி எழுப்பிட்டு நம்ம வந்து வந்துடலாம். ஸோ வந்ததை மீட் பண்ணலாம். தட்டி விடுறேன். சஞ்சனா, சஞ்சனா, குளிச்சுட்டு ரெடியாகு, பா. என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்ற போகிறேன். மாவு இருக்குது, ஸோ அதனால தோசை ஊற்றலான்ட்டு. ஓகே, சட்னி தாளித்து கட்டியிருக்கேன். ஸோ தோசை ஊற்றி கொடுக்க வேண்டியதுதான். சஞ்சனா பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. இனிமேல் தான் கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்கள காட்டுறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, சஞ்சனா ரெடி ஆகிட்டியாடாம்மா? சஞ்சனா வந்து புது ட்ரெஸ் போட்டாங்க. ஸோ நைஸ் இல்லைப்பா ட்ரெஸ்ஸிங் வந்து. இல்லை நீ ரெடி ஆகிட்டே காமி, நான் இப்போதைக்கு சும்மா காட்டுறேன். ஓகே, 2 ட்ரெஸ் எடுத்துருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் உள்ள ஃப்ராக் மாதிரி வரும். ஓகே, ஃப்ராக்கா கோல்டன் கலர். ஓகே, இங்கே சாமியெல்லாம் விளக்கேற்றி விட்டு சாமி கும்பிட்டுட்டு மஞ்சள் வச்சு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கேன். ஸோ இனிமே தான் பார்த்தீங்கன்னா சஞ்சனா வந்து ரெடி ஆகிட்டு அவங்க அக்காவும் அவளும் சாயந்தரம் தான் கேக் கட் பண்ணுவோம். சும்மா அவங்களும் அக்காவும் ரெடி ஆகிட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல ட்ரெஸ்ஸு? ரெடி ஆகட்டும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். சஞ்சனா வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக அழைச்சிட்டு வராங்க. பார்க்கலாம். பாபா ஒன்று கண்ணை முடியாது. சஞ்சனா ஹாப்பி பர்த்டே. வாய் மட்டும் தரடா, வாய் தர. ஹாப்பி பர்த்டேடாம்மா. இந்த கையில் பூ வச்சுக்கோ. நான் ஓப்பன் பண்ணேன். கண்ணு ஓப்பன் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. 10 வயசு பேபின்றனால 10 கிஃப்ட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரியே வாங்கி வச்சுட்டோம். ஸோ ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பாரு. ஹாப்பியா சஞ்சனா? வெரி ஹாப்பி. ஓகே, ரத்திமா, அதில் இது இருக்குது பாரு, சின்ன கிஃப்ட்டு. அது வந்து பாப்பா கொடுக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணுமா. அது ஓப்பன் பண்ணி உன் கையால் பாப்பாவுக்கு போட்டு விடுங்க பார்க்கலாம். ஸோ பசங்களுக்கு பர்த்டேனாலே ஒரு ஹாப்பி. ஸோ இந்த வருஷம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதை கொடுக்குறதே ஒரு பெரிய பொறுப்பு. ஒரு 2-3 மாதமாக வாங்கி சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சில்வர் மோதிரம். ஓகே, ஓப்பன் பண்ணு. தெரியவே இல்லை, வீடியோ கிளார் அடிக்குது. இது வந்து ஒரிஜினல் சில்வர், டிமாலேருந்து வாங்கினது. ஸோ பாப்பாக்காக வாங்கினேன். இதெல்லாம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக. ஹாப்பி பர்த்டே சஞ்சனா. நீங்கள் கைக்கு சரியாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? எப்படி காமி. வெரி நைஸ். இது வந்து பியூர்மா, கண்ட இடத்துல அவுத்து வைக்கக்கூடாது என்ன.
நல்லா இருக்கு அந்த கிஃப்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குது சஞ்சனா. ஓகே சரி, ஒவ்வொரு கிஃப்டாக என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை பாருங்கள், பார்க்கலாம். ஓகே என்னென்ன கிஃப்ட்டு கொடுத்தேன்றதை பார்க்கலாம். பசங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே சஞ்சனாவுக்கு 10 வயசுன்றனால 10 கிஃப்ட் கொடுத்தோம் இல்லையா, அது என்னென்ன கிஃப்ட்டுன்றதை இப்போ பார்த்துல. எது சஞ்சனா எடுக்கிற ஃபஸ்ட்டு? ஓப்பன் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ண மாரத்தி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களாம் இன்ஸ்டாகிராமு எல்லாமே பார்க்குறாங்க இல்லையா, பர்த்டே என்னவோ அதுக்கான கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து வருஷம் கொடுக்கலனாலும் இந்த மாதிரி 10 வயசுன்றனால அவங்களுக்கு இஷ்டன்றனால நான் வந்து அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மாதம் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்கூலே ஓடிக்கிட்டு இருந்தது, அப்போ எக்ஸாம் கூட ஸ்டார்ட் ஆகலை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். சில இது வந்து நான் வெளில கூட வாங்கிக்கிட்டேன். ஸோ மெதுவாக எடுங்கம்மா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெமரபிள். நம்ம பாப்பா வந்து பெரிய பிள்ளையானா கூட நம்ம எல்லா வருஷமும் கொடுக்க முடியல அப்படின்னா கூட ஏதோ ஒரு டைம் அது மாதிரி கொடுக்கறதுல ஒரு ஹாப்பினஸ் வருது, நமக்கும் ஹாப்பினஸ். என்னது மாதிரி அது வந்து ஸ்டெடி லேம்ப் படிக்கிற டேபிளில் வந்து வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு தான் சிம்பிளாக சின்னதாக இருக்குது. ஸோ அந்த பாப்பாவுக்கு அது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. க்ரீன் கலர் லைட்டு. ஸோ விலையெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரில, அப்புறமா நான் நோட் பண்ணிவிட்டு நான் அப்புறமா ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே நல்லா இருக்கா சஞ்சனா? டேபிளில் வச்சுக்கலாம் படிக்கிற இடத்துல. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டை பார்க்கலாம். இதெல்லாம் அப்புறமா வந்து விலையோட மென்ஷன் பண்ணலாம், எனக்கே தெரியல நிறையா வாங்கியிருக்கனால. ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை அது அங்கங்கேயும் இருந்துச்சு, நான் எடுத்து தரேன். இது வந்து வாட்சு ஒன்று வாங்கினேன். எல்லாம் மீஷோவில் அமேசான்லலாம் கொஞ்சமாக போட்டு வாங்கிக்கிட்டேன். ஸோ நம்ம மொத்தமாக வாங்குறப்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டேன். ப்ளூ கலரில் வாட்சு. ஓகே ஃபோனு மலர்பாட்டி பேசிக்கிட்டே பண்ணு. அது லைட்லாம் எரியும்டா, பாட்டிக்கிட்ட பேசு. அது எடுக்கிறீங்களா? சரி, அது என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த அளவில் எனக்கு புரியல, நிறையா வாங்கினதுனால ஒரு குழப்பமாக இருக்குது. ஓப்பன் பண்ணால் தான் நமக்கும் தெரியும். ஓகே இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு வாங்கி தரப்போ மெமரபுளாக இருக்கும். ஸோ நான் வீடியோக்காக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. போன வருஷம் பண்ணல, இந்த வருஷம் தான் இப்படி பண்ணுறேன். ஓகே அதுக்கு போன வருஷம் என்ன பண்ண ஒன்று பண்ணேன். ஒரே ஒரு கிஃப்ட்டு தான் வழக்கமாக. இது வந்து வாட்ச் செட்டு. ஓகே இதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன். ஓகேம்மா ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு ஜல்தி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ வந்து சஞ்சனா வாட்ச்சு எதாக இருந்தாலும் அக்காவோட ஷேர் பண்ணிக்கணும். என்ன ஒத்துமையாக ஒன்று பண்ணால் ஷேர் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து அது அழகாக இருக்கும். ஓகே ஓ எனக்கு அது பிடிக்கும். ஸோ எல்லா கலர்லேயும் இருக்குது, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டுக்கலாம் ரிங் செட். ஓகே வச்சுருங்க. ஸோ இந்த கிஃப்ட்டு ரேப்லாம் ரெடி பண்ணுறதுக்கு என்னோடய டாக்டர் ஹெல்ப் பண்ணாங்க, பெரிய டாக்டர். இல்லாட்டா நான் தான் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அவங்க போய் நேற்றுக்காக சத்திட்டு அவளுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக பேக் பண்ணாங்க. என்னது அது? பிரேஸ்லெட்டு. 5 செட்டு பிரேஸ்லெட் இருக்குது. இது கேமரா ப்ரொஜெக்டர் மாதிரி வரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு மம்மி, தேங்க் யூ so much. ஓகே சந்தனா இது உனக்கு பிடிக்கும் தானே ப்ரொஜெக்டர்? அதுக்காக அதை தேடி பார்த்து வாங்கணும். ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்சதாக பார்த்து தேடி வாங்கினோம். இங்கே பாரு. வாவ் வீடியோவில் ஷேர் பண்ணு. தேங்க்ஸ் மம்மி. இது மாதிரி வரும். ஓகே லைட் ஆஃப் பண்ணி நெக்ஸ்ட் சரி ஓப்பன் பண்ணுவோம். இஷ்டம் தான், என்னோட கடமை. கொடுத்ததோட சரி, நீ விரித்து பார்த்து யூஸ் பண்ணுறது உன்னோட. அது என்னன்னு நினைக்கிற சஞ்சனா? நீ தெரிஞ்சிருக்கும், பார்த்தாலே தெரியுதுங்கிறியா?
நேற்று நைட்டு தூங்குறதுக்கே மணி 12:30 மணி ஆச்சு. இந்த லைட்டிங்கு இந்த இதெல்லாம் செட் பண்ணோம் இல்லையா, அதனால எவ்வளோ கவர் பார்த்தீங்கன்னா இது ஸ்டடி டேபிள் அல்லது வச்சு ஃபுட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி சின்னதாக உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணலாம். கீழே வச்சு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணலாம். சரியா இருக்குது. ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி எழுதிப்பார். ஓகே வச்சுக்கலாம். சின்னதாக சிக்கு தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல கலரு, நான் தான் செலக்ட் பண்ணேன். சரி நெக்ஸ்ட்டு அது நேரில் தான் வாங்கினேன். ஓகே என்னது இது? டெலிஃபோன் டாய். இது டெலிஃபோன் பேட்ரி போட்டால் நல்ல, நானே பார்க்கல. இது நேரில் தான் போய் வாங்கணும். நான் வாங்கல, பாப்பா வாங்கிட்டான். இது பேட்ரி போட்டால் நல்லா சவுண்டோடு வரும், நல்லா இருக்கும். பிங்க் கலர். ஓகே பழைய காலத்து ஃபோன் மாதிரி இருக்குடி. பழைய காலத்தில் உனக்கு இப்படி தானே வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கும். ஓகே அப்புறமா போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேட்ரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் பிடிச்சிருக்கேன். ஓப்பன் பண்ணேன் அப்போ தானே தெரியும். என்னன்னு நினைக்கிற? இது மேலே டாப் மாதிரி வரும். ஒன்று ஓப்பன் பண்ணி பாரு. எல்லாமே அதே மாதிரி தான். வேறு வேறு கலர்ஸ், வேறு ஒரே டிசைன் மொத்தத்தில். இது மீஷோலேருந்து வாங்கியிருந்தா 3 டாப்பு. டாப் எவ்வளோன்னு தெரில, 300-400 சொச்சம் அது மாதிரி இருக்கும். இந்த பக்கம் காட்டு. ஸோ இது கீழே பேண்ட்டு போட்டுக்கலாம். அந்த கலர்லாம் இந்த கலரை விட அந்த கலர்ஸ் நல்லா நல்ல கலர்ஸ் வரும். இல்லை பேண்ட்டு ஏதாவது என்ன லெகின்ஸ் போட்டால் செம்மையாக இருக்கும். வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக வாங்கி கொடுத்து. அது இருக்கட்டும்டா விடு. இப்போ ஓப்பன் பண்ணுறியா? சரி பாக்கி கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணு. சரி நீ ஓப்பன் பண்ணி காமி. நீ வேறு எப்பி. ஸோ இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா நோட் பண்ணிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு இதில் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க்குன்னு போட்டிங்கன்னா அந்த லிங்க் அது எவ்வளோ ரேட்டு என்னன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே நல்லா கேட்டாடி. இது அழகாக இருக்குது. நான் ஓப்பனே பண்ணி பார்க்கல. ஆக்சுவலி நானும் இப்போ தான் பார்க்குறேன். வாங்கிட்டு டேமேஜ் எதுவும் இல்லைன்னு வச்சுட்டேன், அவ்வளோதான். ஓப்பன் பண்ணவே இல்லை, பண்ணி பார்க்கல. ஓகே நல்லா இருக்குடி இந்த கேட்டு. ஓப்பன். ஒரு சில கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ பேக்கிங் அழகாக இருந்ததுனால அப்படியே வச்சுட்டேன். பார்க்கணும் நானும். எனக்கும் அவ்வளோதான் இருக்குது. இந்த கிஃப்ட் என்னென்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நல்ல கிஃப்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே இந்த கிஃப்ட்டு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஃப்ரெண்ட், லேடிஸ் அத்தனை பேருக்கும் இந்த கிஃப்ட்டு ஃபேன்ஸ். இங்கே காட்டு நேராக லிப்ஸ்டிக் எல்லா சைடுமே இருக்கும். 12 கலர்னு நினைக்கிறேன். ஓகே அப்படி சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணல. அதனால எனக்கும் தெரியல. ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஷேர் பண்ணுவாங்க. 12 கலர் இருக்கும் அதில். அது லாஸ்ட்டாக தர, பெருசு லாஸ்ட்டாக தர. அதுதான் பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் உனக்கு. அதனால இருக்கிற சந்தனா கலருக்கும் அந்த கிஃப்ட் பேக்கெட்டுக்கும் கலர் மேட்சிங் ஆகுது. செமையாக இருக்குது. ரதியும் அழகாக இருக்கா. அப்படி முந்தை கட்டுறதி சிரிக்கிறா. நல்லா இருக்குது. வாவ் ட்ரெஸ்ஸு கலருக்கு மேட்சிங். இது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுது சஞ்சனா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் கட்ஸோ. அவங்க வேறு கலர் தான் முன்னாடி பார்த்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கலர் வரலை. எனக்கு இந்த ரெட் கலர் மாற்றி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கூட நான் அதை வச்சுக்கிட்டேன். ஏன்னா திருப்பி அனுப்பலை. ஓகே அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருந்தாலும் அதே மாதிரி வச்சுட்டோம். லாஸ்ட்டு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுமா. இது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு. ஓகே அவங்களுக்காகவே வாங்கின பிடிச்ச கிஃப்ட். இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இருக்காலே ஹையான கிஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் போட்டிருக்க மோதிரமும் இந்த யூனிகார்ன் இருந்தால் இருக்கவே டாப்பு விலை. ஆமாம்
எனக்கு வேறு எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் சொந்தக்காரவங்க எல்லாருமே பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். இது எல்லாமே நான் சேமித்து வச்சுருப்பேன். அதில் வாங்கினது தான். எப்போயாவது இது மாதிரி பசங்களோட ஹாப்பினஸ்க்காக பண்ணுறது. நான் அனாவசியமாக செலவு பண்ணல. இது வந்து எனக்கு இம்பார்ட்டண்டான செலவு. ஓகே, அதனால தான் இது மாதிரி வாங்கினேன். யாரும் பேடான கமெண்ட் கொடுத்துடாதீங்க. என்னோடய பசங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதா என்னோடய முதல் கடமையே எனக்கு அதுதான். சூப்பராக இருக்குது பாருங்கள். வெளிலேருந்து பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குல்ல. ஓப்பன் பண்ணுமா பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இது வந்து இப்போ எல்லா குழந்தைங்களும் யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். கலரிங்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, சின்ன பசங்க கலரிங்கு ட்ராயிங்கு இதில் அதிகமாக விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நிறைய கிடைக்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் பசங்களுக்கு பிடிக்காது? நல்லா இருக்குடி. அக்காவுக்கும் ஷேர் பண்ணணும் என்ன, அக்காவும் பாவம் இல்லையா. எல்லா கலர்லேயும் பென்சில் இருக்குது. ப்ரஷ், கலர் ப்ரஷ், பெயிண்ட்டு, கையெடு, பென்சில்ஸ், பேலட், ஸ்கெட்சஸ். சூப்பராக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதானே, எல்லா கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணியாச்சா? சஞ்சனா கையில் உள்ள ரிங்கு ரொம்ப அழகாக இருக்குது. மேட்சிங்காக இருக்குடா ட்ரெஸ்ஸுக்கு. வளையல் போட்டு போடலாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓகே, எல்லா கிஃப்ட்டும் ஷேர் பண்ணியாச்சு. இனி வந்து சாயந்தரம் கேக்கு கட் பண்ணும்போது இந்த வீடியோட சேர்த்து ஆட் பண்ணுவேன். ஓகே, வாவ் நல்லா இருக்கே. அங்கே போய் நின்று காட்டு. செப்பல் போட்டு திரும்ப. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த கட்ஸு சூப்பராக இருக்குது. சைஸ் கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் பெருசாக இருக்கா? அது சரியாக இருக்கும், கொஞ்சம் வளர்ந்துடும். இப்போதைக்கு போட்டுக்க, ஆனால் வளர்ந்துடும் அப்படி. ஓகே சரி ஃப்ரெண்ட், நான் வந்து சாயந்தரம் கேக் எப்படி கட் பண்ணுவாங்க இல்லையா, அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுக்கி வைக்கிறீங்களா? வைங்க. எடுத்து போட்டுக்கப்புறம் நைட்டில் லேம்ப். எந்த கிஃப்ட் தள்ளிக்கோ, எந்த கிஃப்ட் இல்லை நல்லா இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட், மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இது தெரியும், எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங்கா பாருடா. சஞ்சனா காஸ்ட்லி கிஃப்ட் தாண்டி பிடிக்குது. ராதி உனக்கு எதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு? தானே எல்லாருக்கும் அதுதான். அது நல்லா தான் இருக்கு. எனக்கு வந்து லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரிங்கு பிடிச்சிருக்கு, செப்பல் பிடிச்சிருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், நாங்கள் கேக் கட் பண்ணி ஷேர் பண்ணுறோம். இப்போ சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. சஞ்சனா வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக் வாங்கியிருந்தோம், அதை கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அக்காவுக்கு ஊட்டி விட்றாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா டிவி வேறு ஜாஸ்தி வச்சுட்டாங்க. ஸோ அதனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன் இதுக்கு மட்டும். ஸோ எனக்கு வந்து ஊட்டி விடுறதுக்காக வராங்க சஞ்சனா. ஓகே, இது வந்து இன்னொரு ட்ரெஸ். காலையில் வேறு ட்ரெஸ் போட்டுருந்தாங்க இல்லையா, கேக் கட் பண்ணுறதுக்கு வேறு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. எல்லோ கோல்டன் கலர். ரத்தி மீனா போட்டிருக்காங்க பாருங்கள், அது வந்து ரெட் கலர். விஷால் மார்ட்லேருந்து எடுத்திருந்தேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு அழகாக காமிச்சு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 2 பேருமா சேர்ந்து காலையில் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் கிளிப்பு போட்டு அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெமரபிள். ஸோ பசங்க வந்து எப்போ வேணாலும் இந்த வீடியோவை எடுத்து பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். சிஸ்டர்ஸாக எடுத்துக்கிட்டாங்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. ஸோ அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ ஜாலியாக இருந்துச்சு. பசங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த வருஷம் பர்த்டே நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமா சேர்ந்து ஹாப்பியாக கொண்டாடி கேக்கு கட் பண்ணுறது, அப்போல்லாம் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா. அவங்க அப்பா வந்து இந்த பார்ட்டி பசங்க 2 பேரும் ஜாலியாக ஹாப்பியாக குதிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. வீடெல்லாம் இருந்தாலும் பசங்க வந்து
பயந்து ஓட்டிருப்பாங்க ஹாப்பியாக விளையாடும்போது நமக்கும் ஒரு சூப்பரா சந்தோஷம், இருக்கு. அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஓ இது கேமரா அடிச்சு கேமரா வெளில நான் கேமரா மேலாம் பட்டுச்சு, அதனால கை வச்சு இங்கே இங்கே போடாதம்மா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிகினா பெப்பர்ஸ் இதுமா கிடந்துச்சு. ஸோ அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டேன். கேக் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக்கு ஹாப்பி பர்த்டே சஞ்சனான்னு போட்டு வாங்கிட்டு வந்தோம். நான் தான் சாயந்தரம் நானும் என் ஹஸ்பண்டும் போய் வாங்கிட்டு வரல, ஒரு 6 மணிக்கான வாங்கிட்டு வந்துட்டு உடனே கேக் கட் பண்ணிவிட்டு இது என்ன தண்ணி மாதிரி வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஓகே. ஸோ அப்புறமா அவங்க அப்பா கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, என்னோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, எனக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க அப்பாவுக்கும் கேக் கட் பண்ணி ஊட்டி விட்டாங்க. ஃப்ரெண்ட் அவ்வளோதான். எங்கள் சேனலுக்கு போனுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். எங்கள் சேனலுக்கு கமெண்ட் ஸோ அந்த பண்ணுங்க. பலூன்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று 9:30 மணிக்கு தான் பாய் சொல்லிடலாமா சொன்னா பாய் கட் பண்ணோம்.